4 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் ரேஷன் பச்சரிசி. இந்த அரிசிகளை தண்ணி ஊற்றி நல்லா கசக்கி கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுவும் போது அரிசியோட அந்த டல்லாக இருக்கிற கலர் போய் நல்லா பிரைட்டாக மாறிடும். அதே போல் 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் கழுவி ஊற வச்சுக்கலாம். உளுந்த அரைக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். 3/4 டம்ளர் கருப்புளுந்த 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அதோட தோல்களை இதே போல் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் வெந்தயமும் உளுந்தையும் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அரிசியை தனியாக அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போதே 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்ச உளுந்தையும் அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அடுத்த நாள் எடுத்து பார்க்கலாம். மாவு பாருங்க நல்லா பொங்கி வந்திருக்கும். நீங்க எடுக்கும் போதே தெரியும் மாவு நல்லா லைட்டா இருக்கும். இனிமே இந்த வீடியோ டீடைலா தெரியணும்னா கம்யூனிட்டி செக்ஷன்ல லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாலிஷ் பண்ணப்படாத ரேஷன் அரிசிகள், அதுக்கப்புறமா கருப்புளுந்து, இது எல்லாமே ரொம்ப சத்தானது. இட்லியையும் ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது. 7 நிமிஷம் வரைக்கும் வெந்தா போதும். இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இட்லி தட்டையே வைக்கணும். பாருங்க, நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான சத்தான இட்லி கிடைச்சிருக்கு. தேங்க்யூ.